ஒரு வீட்டுல படிக்கிறதுக்கு SS ஹேண்ட் ரைலிங் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. போய் பார்த்தேன். ஆனால் 202 வேணுமா 304 வேணுமான்னு கேட்டேன். 2 குவாலிட்டியில என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். எதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. ரெண்டுக்கும் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது, பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதிகமா உப்பு தண்ணி, ஆசிட், கோலின் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதிகமா உப்பு தண்ணி புழங்குற இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே போடணும் அப்படின்னு. உப்பு தண்ணிக்கு இங்க வேலையே கிடையாது, எனக்கு செகண்ட் குவாலிட்டியை போட்டு கொடுங்க போதும் அப்படின்ட்டாரு. சரி, கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குற வேண்டியதுதான். செகண்ட் குவாலிட்டிலே நல்லா குவாலிட்டியான பைப்பாக வாங்கி போட்டாச்சுங்க. ஹேண்ட் ரைலிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 இன்ச்சு கைப்பிடி பைப் போட்டிருக்கோம். போஸ்ட் எல்லாமே 1.5 போஸ்ட் போட்டிருக்கோம். கீழே வரக்கூடிய மாஸ்டர் போஸ்ட் மட்டும் 2 இன்ச்சு பைப்லேயே போட்டுருவோம். முதல் அந்த 2 இன்ச்சு பைப்பை எல்லாமே வளைச்சு கொண்டு போய் நிப்பாட்டி விட்டோங்க. வெல்டு ஆர்க் வெல்டு தான் அடிச்சிருக்கு. செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சுட்டு பாலிஷை போட்டு அடுத்த லேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்காலில் போட்டிருக்கோம். இந்த முக்கால் லேயர் ஒரு சில இடங்கள்ல வந்து போய் அப்படியே திருப்ப முடியாத இடங்கள்ல செவத்துல அப்படியே நிப்பாட்டி விட்டுற வேண்டியதான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், செகண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எதுலையுமே வந்து தின்னரோ, NC தின்னரோ, மண்ணெண்ணெய் எல்லாம் வச்சு துடைக்காதீங்க தயவு செஞ்சு. வெறும் துணியை வச்சு துடைங்க, ஈர துணியை வச்சு துடைங்க, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருந்தாலும் அதிகமா ஆசிட் தின்னர் யூஸ் பண்ணும்போது அது மங்கி தான் போகும்.